உன்னை வந்து பிவாக்க வந்து குழந்தைய கொடுக்க போறா, உன்னை மினட்ட வாங்க போறான். உன்னை பிவாக்க சொல்றா உனக்கு ஒண்ணு தர வரல, முதல்ல அவங்க அம்மா அப்பாக்கு சொல்லிட்டு அவன் அம்மா கையில கொடுக்காவா. நருட்டோ அழுதுகிட்டே இருக்கான். நருட்டோ அழாதடா, நீ இந்த உலகத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு குஷினா சொல்றா. சரி அழாத நருட்டோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு பிவாக்க நடந்து போய்கிட்டு இருக்கா. உன்னை மினட்ட கேட்கான். குஷினா பண்ணி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா அவன். என் குழந்தை பெத்தெடுத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி குழந்தை தான் பிறந்துடலாம், 9th வந்து நான் சீல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சீல் பண்ண போறான். சடனா பார்த்தா பிவாக்கும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பார்த்தா மாதரா வந்து நருட்டோ தூக்கிட்டா. ஃபோர்த் உக்காக மினாட்டா நாமிக்காசே ஜிஞ்சுரி கிட்ட இருந்து தள்ளி நில்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இல்லைன்னா அந்த குழந்தை இந்த இடத்துல செத்து சுண்ணா பயிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மினாட்டை முடிக்க எப்படி அந்த பேரியர் எல்லாம் தாண்டி வந்தான். அப்பா நான் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டானு சொல்லிட்டு பார்த்தா குஷினோட சீல வந்து சீல் பண்ணலான்னு 9th போய் வெளியே வர பாக்கு. ஜிஞ்சுரிக்கு பக்கத்துல தள்ளி பேரில் இந்த குழந்தைய கொண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு மினாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். நான் உன்னை மாதிரி பொறுமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா நருட்டோ தூக்கி போடுதான். குஷினா கத்துறா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. நருட்டோ ஏர்ல பறந்து கீழே விட போறான். கீழே போட்டுட்டு திரும்பி மாதராவே பிடிக்க வரான். தலைவன் தான் எல்லோ பிளாஸ் ஆச்சு. சடனா நருட்டோ தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. குழந்தை இனிமேல் நீ பாத்துக்கோ எல்லோ பிளாஸ், இனிமேல் ஜிஞ்சுரிக்கு நான் பாத்துக்கணும்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா நருட்டோ துணியில வந்து அவன் வந்து பேப்பர் பாம்பு செட் பண்ணிருக்கான். சடனா தூக்கி போட்டு மினாட்டாங்கிறது தப்பிக்காம பார்த்தா இடமே வெடிச்சு செதறுது. மினாட்டை வெளியே வந்துட்டு உடனே நருட்டோ பார்க்கான். அப்பாட நருட்டோக்கு ஒரு காயம் கூட அடிப்படலப்பா, நல்லபடியே காப்பாத்தி கூட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வெளியே வந்து அடுத்த செகண்ட்ல அவன் காலிலே ஒரு செரா ஏறிடுச்சு. என்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வர வச்சுட்டான. எப்படியோ ஒன்னு பிளைங் ரேஜினை போட்டு வெளியே வந்தானே, அது வரைக்கும் போதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் மினாட்டோ. இவனோட டார்கெட் வந்து குஷினா தான். சரி நம்ம வேலையை காட்டணும்னு சொல்லிட்டு சடனா டெலிபோர்டேஷன் ஜிப்ஸை போட்டு அங்க மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா தலைவன் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கு பிறகு குஷினாவை காட்டுறாங்க. பார்த்தா மாதரா வந்து அவளை அப்படியே தொங்க விட்டுட்டான். சீலிங் ஜிப்ஸும் அப்படியே உடைக்க ஆரம்பிக்காம உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு குஷினா கேட்டுக்கிட்டு இருக்கான். உடம்புல இருந்து 9th வெளியே வரைக்கும் போறேன், ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு மிரண்டாவா மாதரா பேச ஆரம்பிச்சான். மினாட்டோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு வந்து இன்ஸ்டன்ட்ல சடனா அங்கங்கே மாறி போயிடலாம். அவனோட ஜுட்ஸு ஃபார்முலையும் அப்படிதான் செட் பண்றான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சீலிங் ஃபார்முலா போட்டு வச்சிருக்காப்ல, அதுலயுமே அவனோட மார்க்கிங் சிம்பிள போட்டு வச்சிருக்கான். அதனால இந்த இடத்துக்கு அவன் எப்பனாலும் வரலாம்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா இப்போதைக்கு அவன் குழந்தையை காப்பாத்தி வெளியே இடத்துக்கு போயிருக்கான். எனக்கு இதான் சமயம், உனக்கு வேற குழந்தை பிறந்திருக்கு, இந்த டைம்ல 9th எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சொல்றான் அவன். நான் இதுக்காண்டி தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோ வீட்டுல படுக்க வைக்கான். நருட்டோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உங்க அம்மாவை போய் கூட்டு வரேன்னு சொல்றான் மினாட்டோ. சடனா பார்த்தா மாதர வயிற்றுல வச்சே வந்து 9th கண்ட்ரோல் பண்ணிட்டான். பார்த்தா அந்த ஜுட்ஸு அப்படியே வல்கனாவால உருகுது. 9th சீல் அப்படியே உடச்சு விடுதான் அவன். பார்த்தா குஷினா உடம்புல இருந்து அப்படியே வந்து 9th வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிக்கி. 9th வெளியே வான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா 9th அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியும் வந்துருச்சு. பார்த்தா மொத்த ஒருமா வெளியே வந்து ரேம்பேஜ் மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டு. ஆனா அதை வந்து மாதரா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். குஷினா அப்படியே மயங்கி கீழே விழுதா. சரி நல்லபடியா வெளியே வந்துட்டியா, வா நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து குஷினா எந்திக்கா. உடனே வந்து மாதரா சொல்றான், டெய்ல்டு பிஸ்ட் வந்து உடம்புல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நீ சாகலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ தானே 9th ஜிஞ்சுரிக்கு, சரி உன்னை இங்க வச்சு கொன்னாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 9th வச்சு குஷினாவை அட்டாக் பண்றான். பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டு பார்த்தா அங்க ஆள காணோம். அதுக்குள்ள தலைவன் டெலிபோர்டேஷன் ஜிப்ஸை போட்டு காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான் எல்லோ பிளாஸ். உடனே வந்து மாதரா சொல்றான், மினாட்டோ நீ ஃபாஸ்டா வந்துட்டா நினைச்சியா, நீ ஆல்ரெடி லேட்டா வந்துட்டா, ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேலையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை குஷினா கேட்கா நருட்டோ சேஃபா இருக்கானா மினாட்டோன்னு சொல்லிட்டு. நருட்டோ சேஃபா தான் இருக்கான், இப்போ ஒன்னே முதல்ல நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே குஷினா சொல்றான், மினாட்டோ அவன் வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான், அவனை போய் முதல்ல ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். சாடனா தலைவன் டெலிபோர்டேஷன் ஜிப்ஸை போட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டான். நேரா அவன் போயிட்டு போறான். நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாதரா அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா குஷினா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். நருட்டோ பக்கத்துல படுக்க வைக்கான். ஏன் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு அவன் முழிக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு உடனே நருட்டோவை கெட்டி பிடிச்சி அப்படியே அழ ஆரம்பிக்கா. அழுத உடனே மினாட்டாக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அழுதோன்னு தலைவன் டென்ஷன் ஆயிட்டான். சடனா 4th வகை ட்ரெஸ் தூக்கி போட்டு விடுதான். தலைவன் 4th வகை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டான். அது பிறகு ஹிடன் லீஃப் வில்லேஜ் கட்டுறாங்க. பார்த்தா ஊரே சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு எது நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஊர் ஃபுல்லா கொண்டாட்டமா இருக்காங்க அவங்க. ஆளாளுக்கு அவங்க வீட்டுல என்ஜாய் பண்ணி ஊரே அப்படியே அமைதியா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காச்சி கட்டுறாங்க. பார்த்தா மைக் கை திரும்பி வந்து கக்காச்சி வந்து சேலஞ்சு கூப்பிட்டு இருக்கான். அந்த டைம்லயுமே ஒன்னாவது கக்காச்சி சொல்றான், நம்ம ராக் பேப்பர் சீசர் வேணா விளையாடுவான்னு சொல்லிட்டு கேட்காம, எப்ப பார்த்தாலும் ராக் பேப்பர் சீசரா, என்னோட ரைவல் நீ, நம்ம ஒரு நல்ல சேலஞ்ச் வச்சு நம்மளோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். ரீசனா நிறைய மிஷனுக்கு வர போகல, அதனால எனக்கு எனர்ஜி அவ்வளவு இருக்கு, வாட நான் செஞ்சு பாக்குறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். சடனா கக்காச்சி நிக்கான். என்னடா நின்றுகிட்டு இருக்கேன், நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு காய் கத்திக்கிட்டு இருக்கான். காய் உனக்கு சுத்தி ஏதாச்சும் ஒரு நாள் நோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா நோட் பண்ண முடியுது, எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு காய் சொல்றான். இந்த இடம் ஃபுல்லா சடனா ஒரு மாதிரி குளிருது, உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு காய் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இட்டாச்சி கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கே கையில வச்சுட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி சொல்றான், சாஸ்கி இங்க ஃபீலிங்கே சரியில்லை, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சாஸ்கி சடனா அழ ஆரம்பிச்சிட்டான். இட்டாச்சி கூட இருந்தா எப்பவுமே சாஸ்கி அழ மாட்டான், திடீர்னு அழ ஆரம்பிக்கான். உடனே சொல்றான், சாஸ்கி அழாத, உங்க அண்ணன் உயிரை கொடுத்தாச்சு, உன்னை பாதுகாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் வகை கட்டுறாங்க. அவருக்கு ஏதோ வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வருது. இன்னமும்
ஒண்ணு நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா மாதரா உச்சில ஊருக்குள்ள வந்துட்டான். வந்ததும் வந்தானா சடனா சம்மனிங் ஜிப்ஸோ போட்டுட்டான் ஊருக்குள்ள. ஓட்ட போட்டு அந்த இடமே புகமுட்டமாகுது. ஊர் மக்கள் அப்படி செதறாங்க, என்னடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நைன் டேல ஊருக்குள்ள சம்மனிங் போட்டு விட்டான். எல்லாரும் மிரட்டானுங்க, டே இது நைன் டேல் தான் சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. மாதரா கத்துறான், டே நைன் டேல ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு நைன் டேல் ஊரே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்த விட மாட்டேங்குது, ஏன்னா அதை அவன் தான் கண்ட்ரோல் பண்றனால அவன் நினைச்ச இடத்துல போட்டு அடிக்கான். ஊர் மக்கள் எல்லாம் செதறாங்க. சடனா அன்பு பிளாக் ஆஃபீஸர் வந்து தேர்ட் ஓகே ரிப்போர்ட் பண்றான், நைன் டேல் ஊருக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு சொல்லிட்டு. எனக்கு அது ஆல்ரெடி தெரியும் சொல்லிட்டு அவரும் களத்துல ரெடி ஆகிட்டாரு. நீங்க போய் ஊர் மக்கள் போய் காப்பாத்துங்க, நான் நைன் டேல பாத்துட்டேன்னு சொல்றாரு தேர்ட் ஓகே. குஷினோட சீல் வந்து ப்ரோக் ஆகிட்டா, நம்ம இவ்வளவு பிரிகாஷனா இருந்தோம், இப்படி தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அவரு. உடனே அவர் ஒய்ஃபை பத்தி தான் யோசிக்காரு, பிவாகோவை பத்தி. அதுக்கப்புறம் காயத்ரி கட்டுறாங்க, டே நைன் டேல் நீ வெளியே வந்துட்டியடா, உன் கதை நான் முடிக்க போறேன்டா, என்னோட கேட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் காய். சடனா வந்து ஊர்ல உள்ள சிறமி சொல்றான், நீங்கள நிக்காதீங்க, நீங்க எடுத்து போங்கன்னு சொல்றான் அவன். நாங்க எதுக்கு போகணும்னு சொல்லி காய் கத்திட்டு இருக்கான். இது வந்து தேர்ட் ஓகேயோட ஆர்டர், அவர் பேச்சு கிளம்புன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்றாங்க, கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோ ஷிகாச்சோ ஃபார்மேஷன் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் ஊரை விட்டு போங்க, நாங்க இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நைன் டேல் வந்து ஊரை முழுக்க அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு சிறப்பிய ஊரை காப்பாத்துக்காண்டி பேப்பர் பாம்பு எல்லாம் வச்சு அடிக்காங்க. பார்த்தா அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்குது நைன் டேல். பார்த்தா எத்தனை பேர் வந்து அடிச்சு சொல்லிட்டு இருக்கு, அதோட ரேம்பேஜை காட்டுது. ஒன்னே ஒருத்தர் சொல்றான், நம்மளால நைன் டேல் அடிக்க முடியாதுன்னு பிரச்சனை இல்ல, நைன் டேல் இருந்து ஊர் மக்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மரத்தோட சேர்த்து எல்லாமே போட்டு தள்ளிடுச்சு. பார்த்தா தலைமை கிருதோன்னு களத்துல இறங்கி வேகமா போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா போர்த் வகை சிலையை காட்டுறாங்க. பார்த்தா தலைமை எல்லோ பிளஸ் களத்துல இறங்கி நின்றுட்டு இருக்கான். மாசா பொக்காவே இருக்கானா, என் வில்லேஜ் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணி தரணும், இது எல்லாமே என் குடும்பம் சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா நைன் டேல் ஸ்ட்ரெயிட்டாவே மினோட்டாவே பாத்துருச்சு. டேய் நீ கடைசி என்னவே பாத்துட்டு நைன் டேல் சொல்லிட்டு மினோட்டா பாத்துட்டு இருக்கான். சடனா டெய்லி பிஷ் பாம்பு ரெடி பண்ணி நேரா வந்து மினோட்டா அட்டாக் பண்ணுது. பார்த்தா மினோட்டா சூப்பர் இருப்பானா, டெலபோர்ட் டிப்ஸ் விட்டாரு, அங்க இருந்து மறைச்சிட்டு விட்டான் அவன். உடனே நினைக்க இந்த பவர் மட்டும் நம்ம ஊர்ல அட்டாக் கொடுத்துச்சு, நம்ம ஊரை செதறிக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஈனச்சுக்கோ ஷோ பாத்துட்டு இருக்காங்க. எவன்டா அந்த பாம்பை உடச்சு விட்டதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. டேய் அது வந்து டெலபோர்ட் டிப்ஸ், அப்ப அது மினோட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. உடனே மினோட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த லார்ட் தேர்ட் வந்து நம்ம முதல்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்பதான் சரிப்பட்டோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா மாதரா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். மினோட்டா உடனே அவனை கவனிச்சுட்டான். உனாயத்துக்கு மண்டையில சொருவுதான். பார்த்தா காமி டிப்ஸ் போட்டு உடம்பு வந்து மறைச்சு போய்கிட்டு இருக்காங்க இருந்து. உடனே சொல்றான், டே உன்னோட ஆஃபர் நான் தான் மினோட்டோ, ஏன் கூட அவன் சொல்லிட்டு அவனோட ஜிப்ஸுக்குள்ள கொண்டு போய் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டான் அவனை. அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல, சடனா மினோட்டா அங்க இருந்து மறைச்சு போயிட்டான். ஆனா நெக்ஸ்ட் டைம் உன்னை விட மாட்டேன் மினாட்டோ, நெக்ஸ்ட் டைம் உன்னை லாக் பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல பாம்பு அடிச்சிச்சுல, அந்த இடத்துக்கு வந்து விழுந்துட்டான் மினாட்டோ. மினாட்டோ யோசிச்சுப்பான், என்னடா உடம்பு நல்லா இரும்பு மாதிரி இருந்துச்சு, சடனா தண்ணி மாதிரி கரைஞ்சு அப்படி மறைஞ்சிட்டு போயிட்டானு சொல்லிட்டு எப்படி இந்த அட்டாக்க பிளாக் பண்ணாம ஒண்ணுமே புரியல அவனுக்கு. என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா மாதராவே முன்னாடி வந்து நின்று இருக்கான். அடே இவன் டெலபோர்ட் டிப்ஸும் கொடுத்தானா, அவனை நம்ம பார்த்தா இருக்கணும், குஷினாவை இப்படிதான் ஈஸியா கொண்டு போயிருப்பான் பொழுதுன்னு சொல்லிட்டு லார்ட் தேர்ட் ஆர்டர் கொடுத்து அன்பு பிளாக் ஆஃப்காரனே அடிச்சிருக்கான். அது மாதிரி டாப் சீக்ரெட் பேரியரே உடைச்சிருக்கான். சாதாரண ஆளுங்க மட்டும் தெரியல அவனுக்கு. அது மாதிரி ஜிஞ்சுரிக்கு எந்த டைம்ல வீக் ஆகும் முதல்பட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பேரியரை உடைச்சிருக்கான், ஆனா அது யாருக்குமே தெரியல. இதெல்லாம் எப்படி பண்ணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அவன். ஒரே ஒரு சினோபியால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம நீனா மாசரா உச்சிகாவன்னு கேட்காம அவன் சடனா ஹூடிய கழட்டுறான். உடனே மிரட்ட சொல்றான், அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மாதரா உச்சிகா செத்துட்டான்னு சொல்லிட்டு. நீ யாராரு எவனாரு எனக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது சொல்லிட்டு இருக்காம, எதுக்குடா நீ கிட்ட லீட் வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ணு சொல்லி மிரட்ட கேட்கான். நான் இதை முதல்ல இருந்தே பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இது ஒருவேளை வாரா இருக்கலாம், இல்லன்னா அந்த உலகத்துக்கு அமைதியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அவன் கையில இருந்து சங்கிலியெல்லாம் இறக்குதான் அவன். மிரட்ட நினைக்க இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் நைன் டேலே கண்ட்ரோல் பண்றான். அது மாதிரி டெலபோர்டேஷன் டிப்ஸும் போடுதான், இவன் பார்த்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி லார்ட் செகண்டுக்கு அப்புறம் நான் தான் வந்து டெலபோர்டேஷன் டிப்ஸ் யூஸ் பண்ணுவேன், இவனை யூஸ் பண்றானு சொல்லிட்டு ஐடியா வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஆபத்தா இருக்கு. இவனை இங்க வச்சே முடிச்சாதான் அந்த ஊரே அமைதியாக்க முடியும் நினைக்காம, சரி நான் இவன் கூட இங்க வச்சு சண்டை போடணும், நைன் டேல வந்து தேர்ட் ஓகே பாத்துக்கிட்டு வர அந்த நம்பிக்கையில் இவன் கூட இறங்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் வேற நைன் டேல வேற கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான், அதை வேற உடைக்கணும். அந்த சீல உடைச்சாதான் நைன் டேல் ரேம்பேஜ் ஆச்சு கொஞ்சமாச்சும் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு, அதனால இவன் கதையை நம்ம இங்க வச்சு முடிச்சிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். மாதர சொல்றான், நைன் டேல் சீலே உடச்சு வெளியே வர வச்சுட்டேன், இவனை ஊர்ல எவனும் உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதனால வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வரானுங்க. மினாட்டா கத்தியை கொண்டு வேகமா வரான். பார்த்தா காமி சிப்ஸோ போட்டு அங்க இருந்து மறைஞ்சிட்டான். மினாட்டா இருந்தாலும் அப்படி ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா சங்கிலியை வச்சு மினாட்டாவை இழுத்துட்டான். சடனா தரவன் டெலபோர்ட் சிப்ஸோ போட்டு மறைஞ்சு போயிட்டான். சீக்கிரம் அட்டாக் மட்டும் இவனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அவன் நம்மள அடிக்க வரையில உடம்பு வந்து நல்லா இருப்பாக்கிட்டு தான். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கான். கரெக்டா என்ன எப்ப அடிக்க வரணும் அந்த டைம்ல இவன் அடிச்சாதான் இவன் கதையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இது ரிஸ்க் தான், இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு யோசிக்கான். இந்த மேட்சை நான் வின் பண்ணாம இங்கிறது போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி மினாட்டா களத்துல வரான். முனாயத்துக்கு ஒரு வீசி வீசுறான். பார்த்தா மண்டை விளையாடி போயிட்டு திரும்பி பெதடி விளையாடி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. சடனா பக்கத்துல வரான். சரி கதை முடிச்சுட்டா, நான் தான் வின் பண்ண போறேன்னு மாதர வேகமா வரான். சடனா டெலபோர்ட் சிப்ஸ் போட்டு மேல வந்துட்டு ராசகன முதுகுக்குள்ள வச்சு ஒரு போடு போடுதான் அவன். மாதரா செதறிட்டான். ஃப்ளையிங் ரேஞ்ச் லெவல் 2 ஒரு போடு போடுதான். ஒட்ட ஓடுனது இடமே செதறிட்டு தலைவன் ரெண்டே அட்டாக்
அட்டாக்ல அவன் நோட் பண்ணிட்டான், வேற லெவல் பண்ணிட்டான். போட்டது போட்டுல இன்னொரு மார்க்கிங் வேற போட்டு வச்சிட்டான். அடிச்சல்ல மாதரோட கையை உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. இன்னாட்டம் நான் தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட போய் என்னோட கார்டை டவுன் பண்ண பார்த்தியா, அதான் என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா தலைவன் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஃபிளையிங் ரேஞ்சிங் ஜுட்ஸு போட்டு திருப்பி கத்தி வச்சு ஒரு ஊத்திட்டான் அவனை. என்னோட பாடியை மார்க் பண்ணிட்டா நம்ம கதை முடிஞ்சிடும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா கான்ட்ராக்ட் சீல போட்டு விடுதான் அவன். பார்த்தா 90 அவன் உடம்புல இருந்து திரும்பி சீலிங் ஜுட்ஸு உடச்சு விட்டான் அவன். 90 உங்களுதே கிடையாது சொல்றான் அவன். திரும்பி 90 வந்து ஷரிகன் கண்ட்ரோல்லாம் போய் திரும்பி நார்மல் ஆயிட்டே அது நார்மல் ஆகுது. அதோட எபிசோட் பிடிச்சா அதுக்கிட்ட எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறவாங்க. See you, bye. ஹலோ மக்களே, 249 எபிசோட் எப்படின்னா, எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து 90 வந்து ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தா ஊரே போட்டு அடியை அடிக்கி எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்க சதி சின்ன வயசுல காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவை செமந்துக்கிட்டு நிக்கா. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரத்த காயம்ல வர ஆரம்பிச்சு. அம்மாவை பாத்தீங்களா, அப்பா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உங்க அம்மாவை ஏன்ட்ட விட்டு போ, நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போ. கொண்டு போய்கிட்டே இருக்காரு இருக்காவ. அதுக்கப்புறம் பார்த்தா காய்ச்சி கக்காசி எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணாங்கல்ல, அவங்க டைட்டிலுக்கு ஏத்தவன் நீ தான் சொல்லிட்டு உன் உடம்புக்கு அடி போட்டு என்ன ஈஸியா ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எப்பனாலும் அந்த நைட்ல ஒரு நாள் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், இந்த உலகத்தை என்ன ஆளுவன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கு எனக்கு 1008 வழி இருக்குன்னு சொல்லிட்டு சடனாக மறைச்சிட்டான். உன்னை மினிட்ட பக்கம் இவன் பேசுறத பார்த்தா ஜோக் அடிக்க மாதிரிலாம் இல்ல, இது உண்மையா தான் பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்தா 90 ஊருக்கு வெளியே போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. பார்த்தா